நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது மாவீரன் ராஜேந்திர மன்னனின் குருவால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புத திருக்கோவில். கங்கை கொண்ட சோழீஸ்வரர் திருக்கோவில் மாவீரன் ராஜேந்திர மன்னனின் வெற்றியின் நினைவாக அவரது குருவான ஈசான பாண்டியனால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புத திருக்கோவில். இத்திருக்கோவில் காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் கூழமந்தல் எனும் அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இத்திருக்கோவில் தரை மட்டத்தை விட சற்று கீழே அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றி நடைபாதையும் மத்தியில் திருக்கோவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. கருவறை, அர்த்த மண்டபம், இடநாழி, மகா மண்டபம் எனும் 4 பிரிவில் இத்திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இத்திருக்கோவிலின் கருவறை விமானம் வட்ட வடிவில் அமைந்திருக்கிறது. கருவறை விமானத்தின் அடித்தளத்தில் பக்கத்திற்கு 3ஆக 9 தேவ கோஷ்டங்களும் காணப்படுகின்றன. அர்த்த மண்டபத்தின் சுவறுகளில் பக்கத்திற்கு 1ஆக 3 தேவ கோஷ்டங்களும் காணப்படுகின்றன. ஆக இத்திருக்கோவிலில் 11 தேவ கோஷ்டங்கள் அமைந்திருக்கின்றன. மேற்கு திசையை தவிர்த்து அனைத்து திசைகளிலும் வாசல் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் கிழக்கு வாசலுக்கு நேராக நந்தி பகவான் அருள் பாலிக்கிறார். நந்தி பகவானுக்கு பின்புறம் ஒரு மண்டபம் இருந்ததற்கான சான்றாக கூரை இல்லாத 14 உருண்ட வடிவிலான தூணுகளையும் நம்மால் பார்க்க முடியும். நந்தி பகவானுக்கு பக்கவாட்டில் நவகிரகங்களும் சிறு சுற்றுப்பிரகாரமும் அமைக்கப்பட்டுள்ளது. பல 1000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான இத்திருக்கோவில் போதுமான பராமரிப்பின்றி இருப்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது. இத்திருக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் கூழமந்தல் எனும் அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கிறது. காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவாசி செல்லும் பாதையில் காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் அமைந்துள்ள கூழமந்தல் எனும் இடத்தில் இத்திருக்கோவில் அமைந்திருக்கிறது. மீண்டும் உங்களுக்காக எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது. உங்களின் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தினு டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.